ஆண்டவர் சும்மா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை யோபு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பம் சாதாரணமாக இருக்கிறதா? உன்னுடைய வேலை சாதாரணமாக இருக்கிறதா? உன்னுடைய தொழில் சாதாரணமாக இருக்கிறதா? உன்னுடைய வருமானங்கள் சாதாரணமாக இருக்கிறதா? அற்பமாய் உன் குடும்பத்தில் எண்ணப்படுகிறாயா? நீ சாதாரண ஒரு நபராக இருக்கனேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்காத. இயேசுவை நம்பிப்பார், இவர் மேல் விசுவாசம் வைத்துப்பார். இவரிடத்துல ஜெபம் பண்ணி உன் வேலையை செய், உன் தொழிலை செய், உன் குடும்பத்தை செய். எதை நீ செஞ்சாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, ஆரம்பவனா அற்பமா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையை தேவன் அற்புதமாய் கொண்டு வர போகிறார், அதிசயமாய் கொண்டு வர போகிறார். உன் வாழ்வு ஒரு சரித்திரம் படைக்கிறதா இருக்கும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் சோர்ந்து போகாத, கலங்காத. இன்னைக்கு இருக்க ஏழ்மை, இயலாமை, குறைச்சலை நினைச்சு கலங்காத. நிச்சயம் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே, சம்பூர்ண நன்மையினாலே, சம்பூர்ண கிருபையினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். உன்னை உன் குடும்பத்திலே ஒரு யோசேப்பை போல, தாவீதை போல கர்த்தர் உயர்த்துவார். சம்பூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். God bless you.